ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சங்கீதா. போன நூற்பாவில் ஓமையோடைய வகைகள் 3ன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கான எடுத்துக்காட்டுகளையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஓமை அணியுடைய வகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 24 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 24 வகைகளையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அதுவே விரியே தொகையே இதர விதரம் உரைப்பெரு சமுச்சயம் உண்மை மறுபொருள் புகழ்தல் நிந்தை நியமம் அநியமம் ஐயம் தெரிதெரு தேற்றம் இன்சொல் எய்திய விபரீதம் இயம்புதல் வேட்கை பலபொருள் விகாரம் மோகம் ஆபூதம் பலவையின் போலி ஒருவையின் போலி கூடா உவமை பொதுநீங்கு உவமை மாலை என்னும் பாலது ஆகும். 24 உவமைகளை சொல்றாங்க. இதுல விரி உவமை அப்படின்னு பார்க்கலாம். பண்பு தொழில் பயன் ஆகியவை வெளிப்படையாக விரிந்து வருவது விரி உவமை ஆகும். அதாவது நம்ம முன்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, பண்பு தொழில் பயன் ஆகியவை புலவன் கருதிய பொருளோடு தொடர்புடைய வேறொரு பொருளை ஒப்புமைப்படுத்தி சொல்வதுன்னு. விரி உவமைனா என்னன்னு சொல்றாங்கன்னா, பண்பு தொழில் பயன் ஆகிய இந்த 3ம் வெளிப்படையாக விரிந்து வந்து பொருள் தருவது தான் விரி உவமை என்று சொல்றாங்க. பால் போலும் இன்சொல் பவளம் போல் செந்துவர் வாய் சேல் போல் பிறழும் திருநெடுங்கண் மேலாம் புயல் போல் கொடைக்கை புனல் நாடன் கொள்ளி அயல் போலும் வாழ்வது அவர் அப்படின்றதுல பால் போலும் இன்சொல் பவனம் போல் செந்துவர் வாய் சேல் போல் கண் புயல் போல் கொடைக்கை அப்படின்னு சொல்லி பண்பு தொழில் பயன் சொல்லிட்டு எல்லா உவமைகளும் வெளிப்படையாக வந்து நின்றதனால் இதற்கு விரி உவமை ஆயிற்று. இந்த பாடல் விரி உவமைக்கு சான்றாக ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.